அந்த பத்ர் சஹாபாக்களுடைய யுத்தம் நடந்த ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை நினைவுபடுத்த வேண்டும், அவர்களை நினைவுபடுத்த வேண்டும், ஷஹீதானவர்களை நினைவுபடுத்த வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு தருகிறது, அல்லாஹ்வுடைய நேசத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பங்களை பரக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஒவ்வொரு வீட்டில் மோதி பாருங்கள், ஒவ்வொரு பள்ளி வாயில்கள் மோதி பாருங்கள், நாள் செல்ல செல்ல உணர்வீர்கள், அவருடைய பரக்கத்தை உணர்வீர்கள். அந்த 17வது நோன்பை பிடித்துக் கொண்டுதான் இந்த யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு யுத்தம் நடந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்து பாடப்படுகிறது, மௌலிது ஷரீஃப் படிக்கப்படுகிறது. இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். புண்ணியமிகு ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும், எவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள், எவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய அருமை தோழர்களில் முக்கியமான ஒருவர் சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அடிமையாக்கப்பட்டு அவர்கள் ரோமிலே இருந்து மக்கா ஷரீஃபிலே கொண்டு வந்து விற்கப்பட்டவர்கள், அடிமையாக விற்கப்பட்டவர்கள். சில காலம் ஒரு எஜமானனுடைய அடிமையாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். காலம் உருண்டோடும் போது அவருடைய பிசினஸ் உடைய சிந்தனை, வியாபாரங்களில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இவைகளை அந்த எஜமான் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவரை உரிமையிட்டு தன்னுடைய பிசினஸ் பார்ட்னராக அவரை சேர்த்துக் கொள்ளுகிறார். இப்படியே நாட்கள் உண்டோடுகிறது. பெரும் செல்வந்தராக மாறுகிறார். அவருடைய வியாபார தந்திரங்கள், வியாபாரத்துடைய நுணுக்கங்கள், இவைகளால் ஒரு மாபெரும் செல்வந்தராக மாறுகிறார். அருமையானவர்களே, இந்த கட்டத்திலே தான் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான தீனுல் இஸ்லாத்தை அந்த மண்ணிலே வைக்கிறார்கள். மக்கா ஷரீஃபிலே ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிறார்கள். ஓர் இறை கொள்கையை சொன்ன போது சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் குறைசி காபிர்களால் பல கொடுமைகள் ஏற்பட்டது. இப்படியான கொடுமைகள் வந்த போதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் அருமை சஹாபாக்களும் புனிதமான மக்கா ஷரீஃபிலே இருந்து மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்றதற்கு பின்னால் சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு செல்வதற்கு தயாராகுகிறார்கள். அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய வேளையில் தான் குறைசி காவிர்களுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அவர்கள் விரட்டி செல்லுகிறார்கள். விரட்டி சென்ற போது ஓரிடத்திலே சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று அந்த குறைசி காவிர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், குறைசி தலைவர்களே, நான் ஈட்டி எறிவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை ஹிஜ்ரத் செல்வதை விட்டு தடுத்தால் நான் என்னுடைய பையிலே இருக்கக்கூடிய அம்புகளினால் உங்களை நான் எறிவேன். அது முடிந்து விட்டால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வாளை நான் உங்களோடு நான் போரிடுவேன், கடைசி வரையும் போரிடுவேன் என்கிறார். அதனை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். சொல்ல போது அந்த குறைசி காவிர்கள் கேட்டார்கள் சுஹைபு ரூமி அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த எங்களுடைய நாட்டிற்கு வரும்போது எந்த பணமும் இல்லாமல் வந்தீர்கள், எங்களுடைய நாட்டில் நீங்கள் சம்பாதித்தீர்கள், இப்பொழுது பெரும் செல்வந்தராக இருக்கிறீர்கள், நீங்கள் செல்வதாக இருந்தால் ஒரு அத்துணை பணங்களையும் இந்த மண்ணிலே வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்கிறார். அந்த குறைசி காவிர்கள் சொன்ன போது சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்களுடைய தேவை எதுவாக இருந்தால் நான் என்னுடைய எல்லா சொத்துக்களை நான் விட்டுவிட்டு செல்லுகிறேன், என்னை நீங்கள் தடுத்தால் உங்களோட யுத்தம் புரிவேன், என்னுடைய பணம் நான் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். அதற்கு பின்னால் சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணங்கள் இருக்கக்கூடிய இடங்களை
தான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இடங்களை அத்துணையும் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். சொன்னதற்கு பின்னால் இவர்களை விட்டு விடுகிறார்கள். அருமையானவர்களே, சுவைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ்வை தேடி வருகிறார்கள். ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சுவைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தன்னுடைய அந்த தோழரை பார்த்து, நீங்கள் லாபமுள்ள வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு திருமறை வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வமினன் நாஸி மய்யஸ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ் என்ற திருமறை வசனத்தை ஓதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த துன்யாவை மறுமைக்காக வேண்டி விட்டவர்கள், இந்த துன்யாவை மறுமைக்காக வேண்டி துறந்தவர்கள் என்ற திருமறை வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படி சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அவர்கள் அதுக்கு பின்னால் மதீனா ஷரீஃபிலே வாழ்ந்த காலங்கள் எல்லாம் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை ஏன் நான் உங்களுக்கு மத்தியில் சொன்னேன் என்றால், ஒவ்வொரு சஹாபாக்களும் முஹாஜிர்களும் மக்கா ஷரீஃபை விட்டு வரும்போது செல்வங்களை தூக்கி வரவில்லை, தன்னுடைய சொத்துக்களை வைத்து விட்டு வந்தார்கள், பணங்களை வைத்து விட்டு வந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி படித்து பாருங்கள். மக்கா ஷரீஃபிலே இருந்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வரும்போது அங்கே இருந்த செல்வங்களை தூக்கி கொண்டு வரவில்லை, தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் வந்தார்கள். அருமையானவர்களே, வந்து புனிதமான மதீனா ஷரீஃபிலே வாழுகிறார்கள். வாழும் போதுதான் மக்கா ஷரீஃபிலே இந்த மதீனாவுக்கு வந்த சஹாபாக்களுடைய செல்வங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள், அவருடைய சொத்துக்களை அனுபவித்தார்கள். இப்படி வாழும் போது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஒரு பெரிய வியாபார கோஷ்டியோடு, வியாபார பொருட்களோடு ஷாமுக்கு சென்று விட்டு பெரும் லாபங்களோடு மக்கா ஷரீஃபுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்படுகிறது. கேள்விப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அருமை சஹாபாக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், வாருங்கள், அந்த அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார பொருட்களை நாங்கள் தடுப்போம், அவைகளை வழிமறிப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அருமை சஹாபாக்களை இணைக்கிறார்கள். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹ்வோடு 313 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்லுகிறார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன், கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அந்த வியாபார கோஷ்டியை தடுப்பதற்காக வேண்டித்தான் சென்றார்கள். ஏன் தெரியுமா? அத்துணை மக்காவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், இஸ்லாத்திற்கு குறைவை ஏற்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முடிவை எடுத்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய அருமை சஹாபாக்கள் செல்லுகிறார்கள். வரக்கூடிய செய்தி அபூ சுஃபியானுக்கு கேள்விப்படுகிறது. அபூ சுஃபியானுக்கு கேள்விப்பட்ட போது லம்லம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இவரை மக்காவுக்கு அனுப்புகிறார். அனுப்பி சொல்லுகிறார், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அவருடைய கூட்டத்தினர்களும் எங்களை தடுக்க வருகிறார்கள், உங்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்க வருகிறார்கள், உடனே பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். லம்லம் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு, தன்னுடைய ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்துக் கொண்டு இப்படியான ஒரு கோலத்திலே மக்கா ஷரீஃபுக்குள் நுழைகிறார். நுழைந்து உங்களுடைய பொருட்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குறைசிகளே, உங்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்க வந்து விட்டார்கள் என்று உரத்து சத்தமிட்டு அத்துணை மக்களையும் கூட்டிக் கொண்டு இப்பொழுது அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ்வையும் அருமை சஹாபாக்களையும் தாக்குவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 1000 பேர்கள் அபூ ஜஹலுடைய தலைமை, இதுபோன்று பெரும் பெரும் குறைசி காபிர்களுடைய தலைமையிலே அங்கே அவர்கள் மக்காவிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்கள் ஓர் இடத்திற்கு வந்து விட்டார்கள். வந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ஏதோ ஒரு வழியினால் தப்பி மக்காவுக்கு சென்று விடுகிறார். சென்றதற்கு பின்னால் அபூ சுஃபியான் ஒரு செய்தியை அனுப்புகிறார் அபூ ஜஹலுக்கு, நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள், நான் பாதுகாப்பாக மக்காவுக்கு வந்து விட்டேன், வேறு வழியினால் பாதுகாப்பாக வந்து விட்டேன், நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் அபூ ஜஹலுக்கு அது கேட்கவில்லை. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழருக்கும் நாங்கள் யார் என்பதை காட்டுகிறோம் என்று பெருமையிலும் அவர் எத்தனையோ அவருடைய தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக வேண்டி அவர் திரும்பி செல்லவில்லை. அவர் நேராக யுத்தத்திற்காக வருகிறார். 1000 பேர்கள் இருக்கிறார்கள்.
ஆயுதங்கள் நிறைய இருக்கிறது. அந்த பெருமையும் அவருடைய தன்மானமும் அங்கே அவர் வருகிறார். அருமையானவர்களே, பத்ரிலே சந்திக்கப்படுகிறது. கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ருக்கு வருகிறார்கள். அதே பத்ருக்கு இவர்களும் செல்லுகிறார்கள். இந்த குறைசி காபிர்களும் செல்லுகிறார்கள். அருமையானவர்களே, பத்ரிலே அங்கே நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யுத்தத்திற்கு வருவதற்கு முன்னால் அருமை சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். பத்ருக்கு வருவதற்கு முன்னால் ஆலோசனை கேட்கிறார்கள். ஏன் தெரியுமா? குறைசி காபிர்கள் 1000 பேர்கள், கண்மணி ரசூலுடைய வெறும் 313 பேர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குழுவிலே 2 குதிரை வீரர்கள், 2 குதிரை வீரர்கள். ஆனால் இந்த காபிர்களுடைய 200ஐயும் தாண்டிய குதிரை வீரர்கள், ஆயுதங்கள் நிறைந்திருந்தது. அதே போன்று மதுவோடும் மாதுவோடும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு கட்டம் கண்மணி ரசூல் அருமை சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, இந்த யுத்தத்தில் பங்கு பற்றுவதா இல்லையா? உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள் என்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் நீ நடத்துங்கள் என்கிறார்கள். நீங்கள் செய்வது சரி என்கிறார்கள். நீங்கள் நல்லதை செய்யுங்கள் என்கிறார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எதனை செய்தால் நாங்களுடைய பின்னால் நிற்போம் நாயகமே. உங்களுக்கு முன்னால் இருந்து, உங்களுக்கு பின்னால் இருந்து, வலதிலிருந்து இடதிலிருந்து உங்களை நாங்கள் பாதுகாப்போம், யுத்தம் புரிவோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த உலகத்துடைய மூளைக்கு செல்ல சொன்னாலும் நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்ட போது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எழுகிறார்கள், எழுந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீ உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம், உங்களை பாதுகாப்பதாக நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எதை நினைத்தாலும் செய்யுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய வழியில் கடல் குறுக்கிட்டு அந்த கடலில் நீங்கள் குதித்தால் நாங்களும் உங்களுக்கு பின்னால் குதிப்போம் நாயகமே. எங்களுடைய கடைசி உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம், யுத்தத்திலே கலந்து கொள்வோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள், அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாம் அந்த இடத்திலே பத்ருக்கு போவதற்கு முன்னால் நடக்கிறது. கடைசியாக பத்ருக்கு வருகிறார்கள். பத்ரிலே யுத்தம் நடக்கிறது. யுத்தத்திலே கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமை சஹாபாக்களும் அல்லாஹ்வை நம்பி இறங்கினார்கள், தக்வாவோடு இறங்கினார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு இறங்கினார்கள். அது மட்டுமல்ல, அருமை சஹாபாக்கள் கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தோடு இறங்கினார்கள், மஹப்பத்தோடு இறங்கினார்கள். அருமையானவர்களே, யுத்தம் நடக்கிறது. யுத்தத்திலே வெறும் 313 பேர்கள் 1000 பேர்களை வெற்றி கொள்ளுகிறார்கள். யுத்தத்திலே நிறைய செய்திகள் நடந்தது, சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அருமையானவர்களே, அதிலே ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன தெரியுமா? அபூ ஜஹல் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவனுக்கு எதிராக வந்திருந்தான். அபூ ஜஹல் இந்த சமுதாயத்துடைய ஃபிரௌன் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு கொடுமை செய்தவன், மாபெரும் கொடியவன். அருமையானவர்களே, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், 2 சிறுவர்கள் எனக்கு பக்கத்திலே வந்து நின்றார்கள். 14 வயது இருக்காத அந்த இருவரும் வந்து நின்றார்கள். என்னை தட்டினார்கள், தட்டி கேட்டார்கள், அபூ ஜஹலை காட்டி தாருங்கள் என்றார்கள். நான் கேட்டேன், அபூ ஜஹல் உங்களுக்கு ஏன் என்று கேட்டேன். கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த 2 சிறுவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த அபூ ஜஹல் கண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசுவதாக கேள்விப்பட்டோம். அந்த அபூ ஜஹலை கண்டால் நாங்கள் கொல்லாமல் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். வெறும் சிறுவர்கள் 2. அருமையானவர்களே, பேசிக் கொண்டிருந்து கொண்டே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அபூ ஜஹல் வந்து கொண்டிருக்கிறார். அந்த 2 சிறுவனுக்கும் காட்டுகிறார்கள், நீங்கள் தேடக்கூடியவர் ஏதோ வருகிறார் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னதுதான் தாமதம். பாய்ந்து சென்றார்கள். ஒருவர் அந்த ஒட்டகையுடைய காலை வெட்டினார்கள், அடுத்தவர் அபூ ஜஹலுடைய கழுத்தை வெட்டினார்கள். அருமையானவர்களே, அந்த 2 சிறுவர்கள் தான் கொல்லப்படுகிறார்கள். நீண்ட வரலாறு. இப்படி நிறைய செய்திகள் அதிலே நடக்கிறது. அருமையானவர்களே, சஹாபாக்கள் வெறும் 14 பேர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். காபிர்கள் 70 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள். 70 பேர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். சிறை பிடிக்கப்பட்டு மதீனா ஷரீஃபுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அதுவும் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. அந்த சிறை பிடித்து எடுத்துச் செல்லப்பட்டதற்கு பின்னால் ஆலோசனை நடக்கிறது. இவர்களை என்ன செய்வது என்று ஆலோசனை நடந்த போது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களிடத்தில் பணத்தை எடுத்துக்கொண்டு விட்டு விடுவோம் என்கிறார்கள். சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் என்னுடைய சொந்தம், உங்களுடைய சொந்தம், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சொந்தத்தை நான் வெட்டிக் கொள்ளுகிறேன்,
ஒவ்வொருவரும் அவருடைய சொந்தங்களை வெற்றி கொள்ளட்டும் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி முடிவெடுக்கிறார்கள். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாரிடத்திலே பணம் இருக்கிறதோ அவர்கள் பணத்தை கொடுத்து விட்டு செல்லட்டும். இரக்கம் உள்ளவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். பணத்தை கொடுத்து விட்டு விடுதலை செய்து கொள்ளட்டும். யாரிடத்திலே பணம் இல்லையோ அவர்கள் மதீனத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு 10 பேர்களுக்கு எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் தன்னை உரிமையிட்டு செல்லட்டும் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, இஸ்லாமிய வரலாறுகளில் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட்ட ஒரு செய்தி, இஸ்லாம் அன்றே கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் இதிலே காட்டப்படுகிறது. இன்னும் வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த யுத்தம் இப்படியாக முடிந்த ஒரு யுத்தம், நீண்ட வரலாறுக்குரிய ஒரு யுத்தம். அருமையானவர்களே, இந்த யுத்தத்திலே பங்கு பற்றிய அருமை சஹாபாக்கள், இந்த யுத்தத்திலே பங்கு பற்றிய அருமை சஹாபாக்குடைய சிறப்பு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் புனிதமான ரமலானுடைய 17வது தினத்திலே நடந்தது. இன்று நாம் 16 நோன்பை பிடித்திருக்கிறோம். இரவு 17வது நோன்பை பிடிக்க போகிறோம். அருமையானவர்களே, அந்த 17வது நோன்பை பிடித்துக் கொண்டுதான் இந்த யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு யுத்தம் நடந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், நிறைய உதவிகளை கொடுத்தான். இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டது சஹாபாக்குடைய பெருமை என்ன தெரியுமா? கண்மணி ரசூல் ஒரு துஆ கேட்கிறார்கள் இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்னால், யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் இந்த யுத்தத்திலே அழிக்கப்படுமாக இருந்தால் இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் உன்னுடைய உதவியை எங்களுக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது கேட்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த கூட்டத்துக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சிறிய கூட்டத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதனால் இமாம்கள் சொல்லுவார்கள், இந்த பூமியில இஸ்லாத்தை வாழ வைத்தவர்கள், இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பத்ரிலே கலந்து கொண்டவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். அவருடைய அந்தஸ்து என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மின் அஃதலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் மிகவும் சிறந்தவர்கள் என்கிறார்கள். அருமையானவர்களே, அதை கேட்ட ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய மலாய்க்காமார்களிலும் யாரெல்லாம் இந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் தான் மிகச் சிறப்பானவர்கள் மலாய்க்காமார்கள் என்று சையதுனா ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தோழர், பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி தோழர், அவருடைய ஒரு அடிமை கண்மணி ரசூல் அவரிடத்தில் ஒரு தடவை வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஹாத்திப் ஒரு நாளும் சுவர்க்கம் நுழைய மாட்டார், நரகத்திற்குத்தான் செல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொல்லுகிறார்கள், எனக்கு அவர் இப்படி எல்லாம் செய்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொன்ன போது கண்மணி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கதபுத்த, நீ பொய் சொல்லுகிறாய். அந்த ஹாத்திப் யார் தெரியுமா? பத்ரிலே கலந்து கொண்டவர்கள், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள், ஒரு நாளும் நரகம் போக மாட்டார்கள், அவர்கள் சுவர்க்கவாதி என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் சுவர்க்கவாதிகள், சுவர்க்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள், அந்த மக்கள் பத்ர் வாசிகளே, நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள், ஃபக்கத் கஃபர்து லக்கும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்கிறார்கள். ரப்புல் ஆலமீனுக்கு அல்லாஹ் சொல்லுவார், கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அப்ப இன்னொரு தடவை சொல்லும் போது உங்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது, நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள் என்கிறார்கள் என்று சொல்லுகிறான் ரப்புல் ஆலமீனுக்கு அல்லாஹ், கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, எனவே அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், இவர்களை நினைவு கூற முடியுமா? இவர்கள் மீது மௌலிது ஓத முடியுமா? இவர்களை பற்றி நினைவு கூற முடியுமா என்று எல்லாம் இன்று சிலர்கள் கேட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஓத முடியுமா முடியாதா? சிலர்கள் ஓதுகிறார்கள், சிலர்கள் நினைவு கூறுகிறார்கள், சிலர்கள் ஓதக்கூடாது என்ற கருத்திலும் இருக்கிறார்கள். அது அவருடைய தப்பு அல்ல, இஸ்லாத்தை ஒழுங்காக விளங்காத தப்பு. அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் செல்ல தேவையில்லை. சஹீஹுல் புகாரியை புரட்டி பாருங்கள், புகாரி ஷரீஃபை புரட்டி பாருங்கள். அந்த புகாரி ஷரீஃபில் ஒரு செய்தி வருகிறது. ருபை பின் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியத்து பெண்மணி. இந்த பெண்மணி, அந்த பெண்மணிக்கு கல்யாணம் நடக்கிறது, திருமணம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திருமணத்திற்கு செல்லுகிறார்கள். செல்லும் போது ருபை பின் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு விரிப்பு போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் விரிப்பு போடப்பட்டிருக்கிறது. முன்னால் மதீனத்து சிறுமிகள் ரப்பான் கொட்டி கீதம் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள், பைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பைத்து தெரியுமா? அவர்கள் அந்த பதிர்களத்திலே மரணித்த சகீதாக்கப்பட்ட அவர்களை பற்றி, அவருடைய பெற்றோர்களை பற்றி கீதம் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ரப்பான் கொட்டி. அருமையானவர்களே, கண்மணி ரசூல் அதற்குள் நுழைகிறார்கள். நுழைந்த போது அந்த பெண்மணிகள் அப்படியே நிறுத்துகிறார்கள். ஒரு பெண்மணி பாடுகிறாள், வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன். எங்களுக்கு மத்திய ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை தெரிந்திருக்கிறார், இல்முல் கைப் கொடுக்கப்பட்ட நபி இருக்கிறார் என்று அந்த பெண்மணி சிறுமி பாடுகிறார். புகாரி ஷரீஃபிலே வருகிறது. பாடிய போது கண்மணி ரசூலை தடுக்கிறார்கள், நிறுத்துகிறார்கள். தலி, நீங்கள் அதை விடுங்கள், என்னை பாடுவதை விட்டுவிட்டு ஏற்கனவே எந்த பதில் மோடிதை நீங்கள் படித்தீர்களோ, எந்த பதில் சஹாபாக்களை பற்றி நீங்கள் பாடினீர்களோ, வைத்துப்படுத்தீர்களோ, மௌலிது ஓதினீர்களோ, அதை நீங்கள் படியுங்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்து பாடப்படுகிறது, மௌலிது ஷரீஃப் படிக்கப்படுகிறது. இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்திருக்க நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? கூடுமா கூடாது, ஏன் பிரச்சனைப்பட வேண்டும்? புகாரி ஷரீஃபை திறந்து பாருங்கள், கூடும் என்றவர்கள் படித்துக் கொண்டே இருங்கள். கூடாது என்பவர்கள் புகாரியை பார்த்துவிட்டு இன்று வணக்கம் படிக்க ஆரம்பியுங்கள். அவர்களை புகழ்வது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், அவர்களை பேசுவது பாக்கியம். அருமையானவர்களே, அவ்வளவு உயர்ந்தவர்கள், உலகத்தில் யாரும் பெறாத தகுதியை பெற்றவர்கள், இஸ்லாத்தை தந்தவர்கள், இஸ்லாத்தை வாழ வைத்தவர்கள், அவர்களை புகழுங்கள். அல்லாஹ் தான் சொல்லுகிறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்கிறார். எனவே அருமையானவர்களே, அந்த சஹாபாக்கள் எந்த நேரம் நினைவுபடுத்தப்பட வேண்டியவர்கள், அவருடைய பெருமைகள் சொல்லப்பட வேண்டியவைகள். எனவே அருமையானவர்களே, அந்த பத்ர் சஹாபாக்களுடைய யுத்தம் நடந்த ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை நினைவுபடுத்த வேண்டும், அவர்களை நினைவுபடுத்த வேண்டும், ஷஹீதானவர்களை நினைவுபடுத்த வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு தருகிறது, அல்லாஹ்வுடைய நேசத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பங்களில் பரக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் மோதி பாருங்கள், ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் மோதி பாருங்கள், நாள் செல்ல செல்ல உணர்வீர்கள், அவருடைய பரக்கத்தை உணர்வீர்கள். அருமையானவர்களே, ஒரு கிரந்தம் தாரீக் ஹம்சா என்ற ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்திலே அவருடைய ஆசிரியர் சொல்லுகிறார், பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்கள் எந்த இடத்தில் சொல்லப்படுகிறதோ அந்த பெயர்கள் சொல்லப்படும் போது யார் துஆக்கள் ஈடுபடுகிறார்களோ அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்கிறார்கள். அதே போன்று புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் பெயர்கள் வாசிக்கப்படும் போது யார் துஆ செய்கிறார்களோ, நாட்டங்களை முன்வைக்கிறார்களோ அவருடைய நாட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்கிறார்கள் இமாம்கள். எனவே அருமையானவர்களே, அந்த நாதாக்களை நினைவு கூறுங்கள், அவர்களை ஞாபகப்படுத்தி நாமும் அவர்கள் மூலமாக பெருமைப்பட வேண்டும். புனிதமான ரமதான், இந்த ரமதானை நிறைய நல்ல மக்கள் செய்யுங்கள், நோன்பை நல்ல முறையில் பிடியுங்கள், சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுங்கள், இரவு நேரத்திலே நின்று வணக்கங்களை புரியுங்கள். அதே போன்று லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஸலவாத்துகளை இஸ்திக்பார்களை அதிகமாக ஓதுங்கள், சுவர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் மனைமக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மௌத்தாக்குடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக. நம்முடைய அத்துணை நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. புனிதமான ரமதானை நல்ல முறையில் கழித்த கூட்டத்திலே எங்களை ஆக்கியருள்வாயாக. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். لا إله إلا الله لا إله إلا الله لا إله